அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சப்பாத்திக்கு ஏற்ற உருளைக்கிழங்கு கடலை வச்சு குருமா தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ சேர்த்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். அதோட ஆயிலும் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதில் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளியும் ரொம்ப வதங்கணும் தேவையில்லை, லேசாக வதங்கினா போதும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சின்னதாக 2 உருளைக்கிழங்கு இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இதில் அரைச்சி சேர்க்கறதுக்காண்டி ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதோட பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இதுதான் நம்மளுக்கு நல்லா திக்கான கிரேவி நம்மளுக்கு கொடுக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவி அதோட ஊற்றிக்கலாம். இதோட கடலை சேர்க்க போகிறேன். இங்கே ரெடிமேடாக பாட்டிலில் வேக வச்ச கடலை விற்கிது. அதை தான் நான் இதில் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட இது மாதிரி கிடைக்கலன்னா நீங்கள் கடலை நல்லா வேக வச்சுட்டு இதோட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வேக வச்ச கடலை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்ட தேங்காயோட சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ மேலே மல்லிக்கீரையை சேர்த்துடலாம். கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நல்லா வாசமாக கிரேவி சூப்பராக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு கடலை கிரேவி சப்பாத்தியோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பூரியோடு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குருமாவுடைய வாசமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.